ரிஷபம் ராசி நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தெரியுமா? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இன்று வைகாசி மாத ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய முக்கியமான காலமாக இருக்கும். மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் தன்னம்பிக்கை, முக்கிய முடிவுகள், தனி அடையாளம் ஆகியவை அதிகரிக்கும். ஆனால் சில சமயம் அழுத்தமும் இருக்கும். ஆரம்பத்தில் செவ்வாய் மேஷத்தில் இருப்பதால் செலவுகள் மற்றும் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். அதனால் பொறுமையாக செயல்படுங்கள். மே 26 வரை குரு மிதுனத்தில் இருப்பதால் இது உங்கள் 2ஆம் இடம், பணவரவு, சேமிப்பு, குடும்ப வளர்ச்சி ஆகியவற்றில் நல்ல பலன் தரும். குரு பார்வை துலாம், தனுசு, கும்பம் மீது இருப்பதால் வேலை, ஆரோக்கியம், லாபம் ஆகியவற்றில் ஆதரவு கிடைக்கும். இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமானது. மே 26க்கு பிறகு குரு கடகத்திற்கு மாறுவதால் தொடர்புகள், புதிய முயற்சிகள், பயணம், கற்றல் ஆகியவற்றில் முன்னேற்றம் கிடைக்கும். புதன் மிதுனத்திற்கு செல்லுவதால் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். சனி மீனத்தில் இருப்பதால் உங்கள் 11ஆம் இடத்தில் சனி, லாபம் மெதுவாக வந்தாலும் உறுதியாக இருக்கும். ராகு கும்பத்தில் இருப்பதால் தொழில், பதவி விஷயங்களில் மாற்றம், முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும். கேது சிம்மத்தில் இருப்பதால் வீடு, குடும்ப அமைதி விஷயங்களில் கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் பணவரவு, நடுவில் மாற்றம், இறுதியில் வளர்ச்சி என்ற பேட்டர்ன் இருக்கும். நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தரும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த தமிழ் மாத பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் கியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.